நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி காமிச்சிருப்போம். காணொளியில் வந்து கேஜில் இருக்கிற குஞ்சுகளை வந்து பெருசானதுனால கீழே இறக்கி விடணும் அப்படின்னு. ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற செட்டில் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம ஒரு குஞ்சாக இறக்கி விட போகிறோம். பாருங்கள், இந்த குஞ்சில் இறக்கி விட்டோன்னே எவ்வளோ ஆக்டிவாக தெரியுதுன்னு. கேஜில் இருக்க குஞ்சுகளை தான் நம்ம இறக்கி விட போகிறோம். ஏன்னா கேஜில் இருக்கிறது தான் ஈஸியாக நம்மளால் பிடிக்க முடியும். ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதாவது குஞ்சுகளை காலி பண்ணிட்டோம். காலி பண்ணி பக்கத்து செட்டில், அதாவது அந்த செட்டில் பெரிய செட்டில் விட்டாச்சு. அது போக ப்ரூடிங்கில் இருக்கிற குஞ்சுகளை வந்து நம்ம எடுத்து விட போகிறோம். ப்ரூடிங்கில் கொஞ்சம் ஒரு 10 நாள் முன்ன பின்ன இருக்கும். அந்த குஞ்சுகளை தான் நம்ம எடுத்து இதில் விட போகிறோம். ஃபுல்லாத்தையும் நம்ம காலி பண்ணி அந்த பக்கத்து செட்டில் விட்டோம். பாருங்கள், ஃபுல்லாமே இதாகிடுச்சு. இனி இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வார குஞ்சுகளோ இல்லை தேவைப்பட்டால் வெளியில் எடுக்கிற குஞ்சுகளோ நம்ம இதில் ப்ரூடிங் போட போகிறோம். பாருங்கள், எல்லா குஞ்சுகளும் இதில் ஆக்டிவாக இருக்குது. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இதில் ஒரு 76 குஞ்சுகள் இருக்குது. ஆனால் பார்த்தா அவ்வளோ குஞ்சுகள் தெரியாத மணிக்கு இருக்கும். இருந்தாலும் 76 குஞ்சுகள் கன்ஃபார்மாக இருக்குது. ஒவ்வொரு குஞ்சுகளும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே தெளிவாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு ப்ரூடிங் செட்டில் ஒரு 3 குஞ்சு தான் இறந்துருக்கு. இந்த ரவுண்ட் அப் எதுக்கு போட்டிருக்கேன்னா, அந்த குஞ்சுகளுக்கு வந்து அந்த ப்ரூடிங் செட்டப்லேருந்து இன்னும் மாறலை. அதனால் இரவு நேரத்தில் வந்து இந்த செட்டப்பில் அடையிறதுக்காண்டி நான் அந்த ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் நைட்டு எப்படி இருக்குன்ட்டு அதை பொறுத்து தான் நான் பார்க்கணும். இதில் இருக்கும்போது நான் மேலே ஒரு ஜன்னல் சாக்கோ இல்லை தீவன சாக்கோ வச்சு நம்ம கவர் பண்ணி குஞ்சுகளோட வெப்பநிலையையும் அதுக்கு தனக்கு தானே காப்பாற்றிக்கணும். நன்றி, வணக்கம். பாருங்கள், நீங்களும் அந்த மாதிரிக்கு ஏதாவது செட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.